ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இங்கே இருக்க இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றைய மார்க்கெட்டுக்கு நம்ம மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்திருந்த லெவல்ஸை தாண்டி நம்ம சொல்லியிருந்த விஷயங்கள்லாம் என்ன மாதிரி நடந்திருக்கு அப்படின்றத பாருங்க. மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ் நமக்கு 25,641 அங்கே கிடச்சிருக்காங்க. நம்மளோட ப்ரீவியஸ் டேவோட லோக்கு மேலே தான் ஓப்பன் அப்படின்றது கிடச்சிருக்கு. ஓப்பன் கிடச்சிட்டு கிட்டத்தட்ட ஓப்பன் ஹை அப்படின்றது செட் ஆயிடுச்சு. செட் ஆனதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து என்ன நடக்கணும்? ஓப்பன் ஹைன்னு கிடச்சிருச்சு அப்படின்னாவே ஒரு நாளோட ரேஞ்ச் ஒரு 120லேருந்து 150 பாயிண்ட் அப்படின்னா அதை ஓப்பனுக்கு கீழே தான் கொடுத்தாகணும் அப்படின்ற அந்த கட்டாயத்துக்குள்ளே வந்தாச்சு. கூடவே கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட S1 அங்கே தான் ஃபர்ஸ்ட் கேண்டில் ரிஜெக்ஷன். அங்கே ரிஜெக்ட் ஆனவங்க தொடர்ந்து கீழே வந்திருக்காங்க. ஒரு சின்ன கரெக்ஷன் நம்மளோட S2ல, திரும்பியும் டவுன் சைட் நம்ம S2ல ஒரு கரெக்ஷன், அதுக்கு அடுத்தடுத்து நல்ல ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் அப்படின்றது கிடைச்சிருக்கு. நாம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த லெவல்ஸை தாண்டி 25,650 இந்த லைனுக்கு இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே இருந்து ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்னு கிடைக்கிறதே மார்க்கெட் கீழே போக தான் வாய்ப்பு அப்படின்றத சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டா அதே விஷயங்கள் தான் நடந்திருக்கு. ஸோ ஒரு ப்ரீமியத்தை கிளியரா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு அப்படின்றத நம்மளால முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண முடியும். மார்க்கெட்டில் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறதை தாண்டி உங்களுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடிய அனுபவம் தேவை. அந்த அனுபவம் யாரும் உங்களுக்கு டீச் பண்ண முடியாது. அதை நீங்களாக தான் கெயின் பண்ணி ஆகணும். ஸோ அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு லெவல்ஸ், இன்னைக்கு நமக்கு புது கான்ட்ராக்ட் நம்ம இன்னைக்கு ட்ரேட் பண்ண போகிறோம். அதாவது கான்ட்ராக்ட் இது பழசு தான். நாம் இன்னிலிருந்து இந்த கான்ட்ராக்டை ட்ரேட் பண்ணுவோம். அந்த கான்ட்ராக்ட் என்ன நடந்திருக்கு, முதல் நாள் என்ன நடந்திருக்கு, இன்னைக்கு என்ன நடக்க வாய்ப்பு அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்து பார்ப்போம். ஓகே, எனக்கு லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 25,647, 25,549, 25,352, 25,252. இதுதான் நம்ம இன்னைக்குள்ள லெவல்ஸாக எடுத்திருக்கோம். இந்த லெவல்ஸை தாண்டி ப்ரீமியம் அப்படின்றது நமக்கு இப்போ மார்க்கெட்டோட க்ளோசிங் பார்த்தீங்க அப்படின்னா 424 அங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு 400 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைச்சது அப்படின்னா மார்க்கெட்டில் அடுத்து ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளோட S1 அப்படின்றது இது என்ன 5 லைன் வந்திருக்கு. ஒரு நிமிஷம். 647 இருக்கு, 549 இருக்கு, 404. இது எதை காமிக்குதுன்னு தெரியல. ஓகே, இதுதான் இந்த 4 லைன் தான். இதை பார்த்துக்கோங்க. நமக்கு 25,424 மார்க்கெட் க்ளோஸ் இருக்கு. இப்போ நமக்கு 24,400 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்தில் டவுன் சைடில் நல்ல மூவ்மெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம்மோட ஸ்ட்ரைக்கில் ஆவரேஜ் ப்ரைஸாக கிட்டத்தட்ட 180 பாயிண்ட் இருக்கு. இந்த 180 பாயிண்ட் அப்படின்றது ஒரு வாரத்தோட கான்ட்ராக்டுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் தான். ஸோ இந்த வாரத்தில் நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட் நேற்று தொடர்ந்து கீழே போயிருக்கு அப்படின்றனால இன்னைக்கும் கீழே தான் போகணும் அப்படின்றதுக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இந்த ஸ்ட்ரைக்குங்களை ஐடிஎம்மாக மாற்றாத வரையும், அதாவது மார்க்கெட் 25,424 இருக்கு அப்படின்னா உங்களுக்கு 400 புட் அப்படின்றவன் ஓடிஎம்மாக தான் இருக்க போகிறான். அந்த 400 புட் அப்படின்றவன் ஓடிஎம்மாக இருக்கிறவன் ஐடிஎம்மாக மாறி ஏடிஎம்மாக மாறணும். ஃபர்ஸ்ட் ஏடிஎம்மாக மாறி திரும்ப ஐடிஎம்மாக மாறக்கூடிய வாய்ப்பு கிரியேட் ஆனாதான் மார்க்கெட்டில் அடுத்த ட்ரெண்டியான மூவ் அப்படின்றது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிரியேட் ஆகும். இதுவே தொடர்ந்து மேலே போகணும் அப்படின்னா 25,550 இந்த ஏரியாவை சொல்லலாம். எக்ஸாக்டாக நமக்கு நம்மளோட R1 அப்படின்றதும் அங்கே தான் இருக்கு. இதுக்கு மேலே இருந்து நல்ல ஒரு ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் நேத்தோட ஓப்பன் ரேஞ்ச் அந்த இடம் வரைய வர்றதுக்குண்டான வாய்ப்பு கூட இருக்கு. ஓகேவா?
மார்க்கெட் இந்த கான்ட்ராக்ட்டுக்கு கிட்டத்தட்ட லோ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நேற்று நடந்திருக்கு. இந்த 400 கிரியேட் பிரேக் பண்ணாத வரையும் மார்க்கெட் ஒரு சைட்வேஸில் மெதுவான அப் ட்ரெண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்பு கிரியேட் ஆகும். ஸோ 400 ஸ்ட்ரைக் ரொம்ப முக்கியமாக இருக்க போது என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறவங்க நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.